வரகு சேவை. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எண்ணெய் தட்டில் எண்ணெயை தடவி சேவையை நல்லா வடிகட்டிக்கிங்க. வடிகட்டிட்டு அதை வேக விடுங்க. ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுருங்க. வாணலியில் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளித்து கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிக்கவும். வெங்காயம், முந்திரி, கருவேப்பிலை, வரமிளகா, தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். எல்லாம் போட்டு தாளிக்கவும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய எல்லா இதுவும் உங்களுக்கு வந்து சேரும். சேமியாவும் வெந்துருச்சு. இதை எடுத்து அதில் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு சேவையை நல்லா கிளறி விடுங்க. சேமியா, சேவை இது எல்லாமே வந்து இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு இந்த மாதிரி போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு மிருதுவான சேவை வேணும்னா நீங்கள் என்ன வேணுன்னா பச்சை தண்ணி எடுத்து கொஞ்சம் இது மேலே தெரிச்சிங்கன்னா அது வந்து நைஸ் ஆயிரும். அப்போ நல்லாயிருக்கும், சாப்பிட்றக்கும் ஸ்மூத்தாக இருக்கும். நிலக்கடல சிறிது தூவி அப்படியே நல்லா கிளறி விட்டுக்குங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு உடம்புக்கு நல்லது. வரகு, தெனை, சாமை எல்லாத்துலேயும் இது மாதிரி சேவை வந்திருக்குது. நல்லா சாப்பிட்டு மகிழுங்க. சூப்பராக இருக்கும். சுவையான சத்தான வரகு சேவை ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.